ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான ரவையை வச்சு எப்படி ரசமலாய் பண்ணுறதுன்றதை தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளான ஸ்வீட், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒரு பேனில் 3 கப் அளவு காய்ச்சின பால் சேர்த்துக்கலாம். அதாவது நீங்கள் எந்த கப்பில் ரவை எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 3 கப் அளவு காய்ச்சின பால் சேர்த்துக்கோங்க. பால் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா இதில் நம்ம 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்க போகிறோம். நெய் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா அந்த பாலில் கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கப்புறமா ஒரு 3 நிமிஷத்தில் நம்மளுக்கு நல்லா கொதிக்கிற மாதிரி வந்துடும். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா 1 கப் அளவு ரவை சேர்த்துக்க போகிறோம். ரவை நீங்கள் சேர்க்கும்போது அடுப்பை நம்மளுக்கு லோ ஹீட்டில் வச்சுக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு கொஞ்சமாக நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப்பு. கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா கலந்துடலாம். நீங்கள் பாலோடு கலந்ததுக்கப்புறமா ஒரு 3 நிமிஷத்தில் கொஞ்சம் திக்காகும். இந்த மாதிரி திக்கானதுக்கப்புறமா நீங்கள் எந்த கப்பில் ரவை எடுத்தீங்களோ அதே கப்பில் 1 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் இதில் சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா ரவை கொஞ்சம் தண்ணி விடும். அப்புறம் நீங்கள் மீடியம் ஹீட்லேயே வச்சு நல்லா வேக வைக்கும்போது நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒரே இடத்துக்கு வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா இதை நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி கொஞ்சம் ஆற வச்சிடலாம். கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்குது, நம்மளுக்கு கை பொறுக்கிற சூடு இருக்கும்போது இதை நம்ம ஒரு 3 நிமிஷம் நல்லா பிசைஞ்சிட்டு இதில் கையில் 2 கையிலையும் நல்லா நெய் தடவிக்கலாம். நெய் தடவிட்டு சின்ன உருண்டைகளாக எடுத்துக்கலாம். எடுத்துட்டு உள்ளங்கை வச்சு நல்லா ரவுண்ட் ஷேப்பில் உருட்டிட்டு அதை அப்படியே அழுத்தம் கொடுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்மளுக்கு சூப்பராக வந்துடும். நம்மளுக்கு பர்ஃபெக்டாக ரவுண்ட் வேணும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி விரல்களால் தள்ளிவிட்டிங்கன்னா பர்ஃபெக்டான ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே இப்போ ரெடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு பேனில் 3 கப் அளவு காய்ச்சின பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்ததுக்கப்புறமா இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே அந்த ரவையிலேயே நம்ம தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துருக்குறோம் இல்லையா, அதனால் ரொம்ப இப்போது சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. 2 ஸ்பூன் சேர்த்திங்கனாலே கரெக்டான ஸ்வீட் இருக்கும். இந்த மாதிரி நம்ம நல்லா கலந்துடலாம். கலந்ததுக்கப்புறமா இதில் 2 ஸ்பூன் அளவு பால் பவுடர் சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் எந்த பிராண்ட் பால் பவுடர் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கூட கட்டிப்படாமல் நீங்கள் நல்லா இதை கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா 2 ஏலக்காயை தட்டிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். ஏலக்காய் சேர்க்குறதுனால ரொம்ப நல்ல வாசனை இருக்கும். நீங்கள் ஏலக்காய் தூள் சேர்க்குறீங்கன்னா 1/4 ஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற ரவா ரசமலாயை ஒன்றா சேர்த்துற போகிறோம். சேர்த்ததுக்கப்புறமா நல்லா லைட்டாக கலந்து விட்டுட்டு மீடியம் ஹீட்டில் வச்சு இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த ஓரங்கள் எல்லாத்துலேயுமே அந்த பால் ஆடை எல்லாமே போய் இருக்குது பாருங்கள். அது எல்லாமே நல்லா உள்ளே தள்ளி விட்டுருங்க. அதுதான் ரசமலாய்க்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா நம்ம அந்த ரவை ரசமலாயை இன்னொரு சைடு திருப்பி விட போகிறோம். ஒன்றா எல்லாத்தையுமே நீங்கள் திருப்பி விட்டுருங்க. திருப்பி விட்டதுக்கப்புறமா இதை திரும்ப ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் வச்சு வேக வைக்க போகிறோம். இப்போ நம்மளுக்கு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பராக பாருங்கள், எல்லாமே ரவா ரசமலாய் எல்லாமே நல்லா வெந்துடுச்சு, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம அப்படியே ஆஃப் பண்ணி வச்சிடலாம். நீங்கள் எந்த பவுலில் சர்வ் பண்ண போகிறீங்களோ அதில் நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா நம்ம பிஸ்தாவையும் பாதாமையும் நம்ம பொடியாக அரிஞ்சு அப்படியே கட் பண்ணி வச்சுருக்குறோம். அதை நம்ம இதில் இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நீங்கள் நல்லா ஆறினதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரம் வச்சு கொடுத்தீங்கன்னா சூப்பரான ரசமலாய் ரெடி ஆயிடுச்சு. ரெசிபி கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.